பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவள் உறைந்த மலையிலும் அவள் மேகம் எடுக்கப்பட்டு விட்டது. அவளுடைய பிரயாணம் 40 நாள் 400 வருஷம் பிரயாணத்திலே தடை பண்ணப்பட்டது. மிரியாமும் ஆரோனின் நிமித்தம் பிரயாணம் அங்கே கிரியை செய்ய முடியவில்லை. எல்லாரும் வனாந்தரத்திலே தான் தங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலை. மிரியாம் பாளையத்துக்கு பின்பாய் தள்ளப்பட்டிருந்தாள் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, ஏன் தள்ளப்பட்டிருக்கிறோம்? ஏன் தூரமாய் இருக்கிறோம்? ஆண்டவர் சமூகத்திலே இருந்து பெற வேண்டிய நன்மையை நீ பெற காத்திருக்க உன்னால் கூடாமல் போவதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் சமூகத்திலே தேவனுக்கு விரோதமாய் மோசேக்கு விரோதமாய் பேசின பேச்சு, அதுதான் அங்கே அவன் பாளையத்துக்கு புறம்பாய் அங்கே பார்க்கும்போது பிரியமான தேவனுடைய பிள்ளையே 14வது வசனத்தை சொல்லப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அப்படி அதுபோல அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பிரியமான சேர்த்துக்கொள்ள, அதுக்கு பிறகுதான் சேர்த்துக்கொள்ள முடியும். அதுக்கு பிறகுதான் அவர்கள் பிரயாணம் பண்ண முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சமூகத்திலே விலக்கப்பட்டிருக்கிற காரியம், ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியம், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியம், அநேக வாக்கு தர்க்கங்கள், போராட்டங்கள், மனுஷுடைய சூழ்நிலைகள், பெருமைகள், அகந்தையினாலே வாழ்க்கையிலே தடுமாற செய்கிறது. நாட்களை பெற வேண்டிய ஆசீர்வாதம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையை இந்த நாட்களில் இழந்து கொண்டிருக்கிற அநேகம் பேர் எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய மகிமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய நாம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து உனக்கு ஆண்டவர் தந்த சமூகத்தை நீ மறந்து போகிறாயே. தேவ சமூகத்தில் செய்ய வேண்டியாத காரியத்தை கை நெட்டுகிறாயே. பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவர் அதை கவனிக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் அவரது மேகம் எடுக்கப்பட்டு விட்டது. பிரயாணங்கள் தடை பண்ணுகிறது. இஸ்ரேல் 6 லட்சம் இஸ்ரவேலரை வழிநடத்த வேண்டிய அந்த மோசே எங்க பிரயாணம் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையை, இந்த நாட்களே பிரயாணம் தடைப்பட்டது, மேகம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆரோனும் மிரியாமும் ஆண்டவர் சமூகத்திலே ஆரோன் கதறுகிறதை பார்க்கிறோம். அதுதான் அவர் சொல்லுகிறார், காரி உமிழ்ந்து துப்ப வேண்டிய காலத்திலே தகப்பனார் முகத்திலே காரி துப்ப வேண்டும் என்று சொல்லி அவள் வெட்க மாற வேண்டுமானால், அந்த குஷ்டரோகம் அவளை விட்டு மாற வேண்டுமானால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த இடத்துல செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் இருந்தால் அவள் குஷ்டரோகம் அவளை விட்டு மாறாது. மேகம் அதில் எடுக்கப்பட்டு விட்டது. பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறாள். கர்த்தருடைய சமூகத்திலே இந்த நாட்களில் அநேக பெண்களும் ஆண்களும் இதுதான் பாளையத்துக்கு பின்பாய் இருக்க வேண்டிய இடத்தை மறந்து போனார்கள். அழைத்த அழைப்பை மறந்து போனார்கள். செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தருக்கு செய்யாமல் போனார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, என்னை அழகாக நிறுத்தின உன்னுடைய ஆண்டவருடைய சமூகத்திலே அழகா நீ செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய்யாமல் நீ மோசைக்கு விரோதமாய் செயல்பட்டபடினாலே ஆரோனும் மிரியாமும் அநேக பெண்கள்னாலே ஆண்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆலோசனை அநேக ஆண்கள்னாலே பெண்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வஞ்சனையினாலே அநேகர் நிலை நிற்க முடியாதபடிக்கு விழுந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையை, இதுதான் கடைசி காலத்திலே நாம் கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகள். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த டிவி சேனலை பார்க்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நடத்த வேண்டிய விதம், ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியம், கர்த்தருக்காய் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய பணியை செய்வார்களானால் நிச்சயமே மகிமைப்பட முடியும். இந்த நாட்கள் கர்த்தருடைய பணியை செய்ய முடியாமல் அங்கங்கே இருந்து தவிக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நிறுத்த வேண்டிய ஸ்தானத்திலே உன்னை நிறுத்தி அழகு பார்த்தார். அழகை விட்டு நீ பின்வாங்கி போனாய். நீ ஆரோனுக்கு விரோதமாய் எழும்பினாய். கர்த்தர் உன்னை நிலைநிற்க வைக்கவில்லை. கர்த்தர் உன்னை பிரித்து கொண்டு போகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையை, ஆண்டவருக்காக
இருக்க வேண்டிய இடத்தை, ஆண்டவர் நாட்டப்பட்ட இடத்தை நாம் செயல்படும் போது கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இங்கே பார்க்கும்போது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 18வது வசனத்தை பார்க்கும்போது 18-19 சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருடைய தூபம் காட்டுவதற்கு உனக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுவதற்கு பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனுக்கும் குமாரனுக்கும் ஆசாரியர்களுக்கு அடுத்தது பரிசுத்த ஸ்தலத்திலே விட்டு வெளியே போ, மீறி செய்யாதீர். இது செய்தால் கர்த்தராலே நீர் மேன்மையாக லபதிக்காது என்றான். பிரியமான, சாதிக்காது. நீ செய்ய வேண்டியது, உசியா ராஜா அந்த நாட்களிலே ஆசாரியர்களுக்கு செய்ய வேண்டிய பணி. ஆசாரியர்கள் யார் தூபம் காட்ட வேண்டும், யார் பலிபீடத்தில் இருக்க வேண்டும், யார் போதிக்க வேண்டும், யார் செய்ய வேண்டும், அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அதுதான் உசியாவோடு ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ராஜாவாகிய உசியாவோடு கர்த்தர் எதிர்த்து, உசியாவே, கர்த்தருடைய தூபம் காட்டுவதற்கு உனக்கு அடுத்ததல்ல என்று சொல்லுகிறார். தூபம் காட்டுவதற்கு அவர்கள் தூபம் காட்டுகிறார்களே, நான் பலிபீடத்தில் நானும் தூபம் காட்டுவேன் என்று சொல்லி, கர்த்தருடைய அழைப்பு என்ன, கர்த்தருடைய தரிசனம் என்ன, கர்த்தருடைய வார்த்தை என்ன? ஆண்டவர் தரிசனம் இல்லாமலும், அழைப்பு இல்லாமலும், அழைப்பின் சத்தத்தை நாம் கேட்கப்படாமலும் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் செயல்படுகிறதுனாலே கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளையே, அங்கே அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் 19வது வசனத்திலே, அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து கொண்டு ஆசாரியரோடு கோபமாய் பேசுகிற போது, ஆசாரியர்களுக்கு முன்பாய் கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்திலே முன்பாய் நிற்கிற அவருடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யாருடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றுகிறது? ஆசாரியர்களுக்கு விரோதமாய் உசியாப்பை தூப கலசத்தை, அந்த தூபம் காட்டுறது யாருக்கு உரியது? ஆசாரியர்களுக்கு உரியது, லேவியருக்கு உரியது, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு உரியது. அதை எடுத்து நாம் நம்முடைய வைராக்கியத்தினாலே அதை உசியா ராஜா என்று சொல்லி அவன் அவமதித்து கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு விரோதமாய் இந்த நாட்கள் அநேகர் யாருக்கு தூபம் காட்ட முடியும்? யார் கர்த்தருடைய பணியை செய்ய முடியும்? யார் கர்த்தருக்காக தன்னுடைய பணியில ஈடுபட வேண்டும்? கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய ஜனத்துக்கு மாத்திரமே அது செய்ய முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் அவர் சொல்லுகிறார். உசியாவை பார்த்தோம், உசியாவுடைய நெற்றியிலே குஷ்டம் தோன்றிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்திலும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த நேரத்திலும், ஆண்டவருக்கு விரோதமாய் எந்த காரியத்தை தேவன் அனுமதி இல்லாமல் எந்த காரியத்தை முற்பட்டு செய்கிறோமோ, கர்த்தர் அவர்களுக்கு வேதனையும் துக்கமும் உண்டாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்க வேதனை காணப்படுகிறது, துக்கம் அவர்களுக்கு காணப்படுகிறது, சஞ்சலம் அவர்களுக்கு காணப்படுகிறது, வேதனை காணப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அழைப்பு என்ன? ஆண்டவருடைய தரிசனம் என்ன? கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இடத்துல அநேக ஜனங்களை ஆண்டவர் ஊழியத்திற்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அநேக ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அநேகரை கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய பணியை செய்வதற்கு பொறுமை அவசியமாய் இருக்கிறது. பொறுமை இல்லாமல் இருந்தால் இந்த கனமான ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் அதற்கு தகுதி உள்ளவர்களுக்கு தான் கொடுப்பாரே தவிர தகுதியற்றவர்களுக்கு அனுமதிப்பது இல்லை. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, யார் யார் அவரை தகுதிப்படுத்துகிறாரோ, யார் யார் அவரை உயர்த்துகிறாரோ, யார் யார் அவரை மகிமைப்படுத்துவதற்கு பாத்திரவான்களாய் நாம் இருக்கிறோமோ அவரைத்தான் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்காக நாம் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவர் சமூகத்திலே
இந்த டிவி சேனலை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஊழியக்காரர்களுக்கு அடங்கி இருக்க வேண்டும். நாம் ஊழியக்காரர்களுக்கு அடங்கி இருக்காவிட்டால் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் இந்த நாட்களில் அநேகர் முந்திக் கொள்ளுகிறோம். ஊழியர்களுக்கு விரோதமாய் ஆலோசனை கொடுக்கிறோம். ஊழியர்களுக்கு விரோதமாய் ஆண்டவருடைய காரியத்திலே நாம் ஆலோசனை கொடுக்கிறபடியினாலே ஆண்டவருடைய அழைப்பு என்ன, ஊழியக்காரருடைய அழைப்பு என்ன, அவருடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன, நாம் அதை அறியாதபடிக்கு காணப்படுகிறதுனாலே நாம் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க முந்திக் கொள்ளுகிறோம். அதனாலே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய மகிமையை நாம் கண்டுகொள்ள தேவனுக்கு தகுதி உள்ள பாத்திரமாக நாம் காணப்பட வேண்டும். அநேக தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய மகிமையை காண முடியாதபடிக்கு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள முடியாதபடிக்கு அநேகர் வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அநேகர் தலைகவிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகர் தூரமாய் இருந்து கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ உன் தேவ சமூகத்திலே நீ அநேக ஆசீர்வாதத்தையும் அநேக நன்மையும், ஆண்டவர் உனக்கு தந்த தாளந்தையும், ஆண்டவர் உனக்கு தந்த மேன்மையும் நீ எங்கே கலைந்து விட்டு எங்கே நிற்கிறோம் என்பதை நீ சிந்தித்து பார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ சிந்திக்க வேண்டிய காலம், நீ நிறைவேற வேண்டிய காலம், கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். உனக்கு கொடுக்கப்பட்ட நன்மை என்ன, உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன, கர்த்தர் உன்னுடைய அழைப்பு என்ன, தரிசனம் என்ன. கர்த்தர் அந்த வார்த்தைகளை உதாசனம் பண்ணி ஏதோ தேவையில்லாத மேன்மைக்காக, அந்தஸ்துக்காக, பெருமைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாயோ, அது தேவையில்லாத காரியத்திலே, எடுக்கக்கூடாது என்று சொல்லுகிற காரியத்திலே நீ ஆண்டவர் ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை நீ விரும்புகிறாயோ? பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய விருப்பம் என்ன? கர்த்தர் கொடுக்கிற விருப்பம் என்ன? நீ விரும்புகிறதை விட கர்த்தருடைய விருப்பத்தை நீ காத்திருந்து நிறைவேற்றுவாயானால் நிச்சயமே கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் மேன்மைக்குரியவர், அவர் மகிமைக்குரியவர், மகத்துவத்துக்குரியவர், பெருமைக்குரியவர். அவர் பெருமையும் புகழ்ச்சியும் கர்த்தரிடத்தில் வரும். நீ பெருமை கொண்டாட வேண்டுமானால் நீ விழுந்து போவாய். பெருமை உனக்குரியதல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தர் உன்னை நிறுத்துவாரானால், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவாரானால் கர்த்தருடைய மகிமையை காண முடியும். பிரியமான தேவ பிள்ளையை, நீ கண்டுகொள்ள முடியும். தூபகலசு யாருக்கு, காணிக்கை யாருக்கு, பெட்டி யாருக்கு, யாருடையது? ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியை எடுப்பதற்கு எதுவும் அதிகாரம் இல்லாத நீ ஆண்டவருடைய சமூகத்திலே எதிர்த்து நின்று எடுப்பாயானால் நிச்சயமே நாம் வெட்கப்பட்டு போவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அழைப்பில்லாமல், தரிசனம் இல்லாமல் ஆண்டவரனோடு பேசுவாரானால் நிச்சயமே ஆண்டவர் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவர். இங்கே பார்க்கும்போது பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நானும் ஒரு நாட்களிலே இந்த ஊழியம் வேண்டாம் என்று சொல்லி ஒடுக்கப்பட்டு இருந்த நான் கர்த்தர் தாயின் கருவிலிருந்து தெரிந்தபடியினாலே நேக அடிகளையும் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் பலவீனங்களையும் போட்டு தான் ஆண்டவர் என்னை வேர்பிரித்து இந்த கனமான ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் என்னை அழைத்து கொண்டார். ஆனாலும் கூட நான் அந்த ஊழியத்தை செய்வதற்கு அருகதையற்றவள். நான் செய்வதற்கு எவ்வளவேன தகுதி இல்லாத என்னை ஆண்டவர் இயேசு வாழுகிறார் செப வீட்டிலே என்னுடைய தீர்க்கதரிசியாகிய ஊழியக்காரனை தகுதிப்படுத்தி நீ பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பேச வைத்தார். அல்லேலூயா. என்னுடைய எந்த காரியத்திலும் நான் தகுதி உள்ளவள் அல்ல, நான் படிப்பறிவு உள்ளவள் அல்ல. ஆக 5ஆம் கிளாஸ் படித்த நான் கர்த்தர் என்னை இந்த இடத்துல பேச வைப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இருந்தால் இந்த இடத்துல எனக்கு பேச முடியாது. நான் ஒரு படிப்பறிவு உள்ளவள் அன்று நான் மேலே பாராட்ட என்னால் கூடாது. பிரியமான தேவ பிள்ளையே, கர்த்தர் யாரை யாரை எப்படி அழைத்தார், யாரை யாரை எப்படி தரிசனத்தை கொடுத்து நிறைவேற்றுகிறார் என்பதை தாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அழைப்பின் சத்தம், அவருடைய அழைப்பு என்ன, அவருடைய வாக்கு தத்தம் என்ன, வாக்கு தத்தத்தை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவன்.
அதுதான் அவர் சொல்லுகிறார். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4 அங்கே பார்க்கும்போது, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படிக்கு எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தன் கர்த்தருடைய சமூகத்திலே நின்று விலகும்படிக்கு அவரோடு கூட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தருடைய சமூகத்திலே பெருங்காற்றை வரவிட்டு அதனாலே கடலிலே கப்பல்கள் உடைந்து போகும் என்று நினைக்கத்தக்க ஒரு பெரிய கொந்தளிப்பை உண்டாக்கினார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் ஒரு யோனா தீர்க்கதரிசி, கர்த்தருடைய ஊழியத்தை பணியை செய்ய வேண்டிய ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் நினிவே மக்களுக்கு, அவர் நினிவே மக்கள் அழிந்து அழிந்து போவார்கள் என்று சொல்லி, அவருடைய பாவம் தேவ சமூகத்தில் வந்து எட்டுகிறது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அங்கே பார்க்கும்போது கர்த்தருடைய சமூகத்திலே அவர் பாவ நினிவே மக்கள் 1,24,000 பேருக்கு மேற்பட்டவர்கள், 1,24,000 பேர் மேற்பட்டவர்கள் அங்கே நினிவேல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே இருக்கும்போது தான் அவர்களை கர்த்தர் சந்திக்கிற, அவர்களுடைய பாவம் தேவ சமூகத்திலே எட்டினபடினால்தான் யோனா தீர்க்கதரிசி அவர் அனுப்புகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவன் போவதற்கு மறுக்கிறான். தேவ சமூகத்திலே நினிவேக்கு போக வேண்டியவன் தர்சீசுக்கு கூலி கொடுத்து அவன் கப்பல் ஏறி போகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை விலகி போகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சத்தத்தை விலகி போகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சத்தத்தை செவி கொடுக்காமல் போகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போமானால் நிச்சயமே கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்துகிறவர் அல்ல. கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வாரானால் அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் அநேக நம் தாறுமாறாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அதுதான் யோனா செய்ய வேண்டியதை, அவர் நினிவேக்கு போக வேண்டிய காரியத்தை நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு போகிறதை பார்க்கிறோம். அதன் 3ஆவது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார், 3, 4, 5, 6வது வசனத்தில் அவர் பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், யோனா நகரத்திலே பிரவேசி அநேக போராட்டங்கள், மீன் வயிற்றிலே அநேக போராட்டங்களை, மீன் அவனை எடுத்து விளங்கினதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை சந்திக்க வேண்டிய இடம், ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியம், ஒரு ஆத்துமா எங்கே இருக்குமானால், ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய பணியை செய்யாமல் எங்கே இருக்குமானால் கர்த்தர் அந்த இடத்துல கொந்தளிப்பை அனுப்புவார், போராட்டங்களை அனுப்புவார். கர்த்தருக்கு சமாதான சீர்கேடுகள் குடும்பங்களில் ஆகிலும் தேசங்களில் ஆகிலும் ஆண்டவர் அவைகளை கொந்தளிப்பை கொடுப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்யாமல் தூரமாய் போகும்போது நிச்சயமே கர்த்தர் நம்மை, ஆண்டவர் அதை சந்திக்கிறதை பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், பிரியமான தேவனுடைய பிள்ளையே, யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாணமாய் விஸ்தீரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்த ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நீ நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவன் கூறுகிறதை பார்க்கிறோம். நினிவே கவிழ்க்கப்பட்டு போய்விடும், நினிவே அழிந்து போய்விடும். நினிவேக்கு தான் காத்திருந்தான் யோனா. பிரியமான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க முடியாதபடி யோனா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை நீ நினிவேக்கு சொல்லு என்று சொல்லும் போது நினிவேக்கு போறதுக்கு பயப்பட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அநேகர் ஊழியத்தை செய்வதற்கு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறோம். அநேக தேசத்தில் தீர்க்கதரிசிகள் உண்டு, கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறார்கள். கடைசி காலத்திலே எழும்புவார்கள் என்று சொல்லி வேதம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. நாம் ஆண்டவர் சமூகத்திலே கர்த்தர் சொல்லாததை செய்வோமானால், நம் தீர்க்க தரிசனம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருப்போமானால் நிச்சயமே நாம் வெட்கப்பட்டு போவோம். அதுதான் அவர் சொல்லுகிறார். யோனாவை கொண்டு கர்த்தர் என்ன சொல்கிறார், 40 நாள்
உண்டு, அப்போது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி, நினிவே அழியும், இந்த ஜனங்களில் அழிந்து போவார்கள் என்று சொல்லி கர்த்தர் மறுபடியும் யோனாவுக்கு அவர் தரிசனம் கொடுத்து சொல்லுகிறார், அனுப்புகிறார். நீ போய் சொல்லு, நீ மட்டும் அழியதுக்கு அல்ல. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ மட்டும் சிந்தித்து கொண்டிருப்பதற்கு நேரம் இல்லை. செய்ய வேண்டிய காரியத்தை செய், சீக்கிரமாய் செய்ய வேண்டியதை செய், ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய பணியை செய். அதுதான் ஆண்டவர் யோனாவை கொண்டு ஆண்டவர் துரிதப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 5வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசிக்கும்படிக்கு கூறி பெரியோர் மற்றும் சிறியோர் மற்றும் ரெட்டு உடுத்தி கொண்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளையை, ரெட்டு உடுத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சமூகத்திலே யோனா தீர்க்கதரிசியுடைய வார்த்தை கேட்ட உடனே ஆண்டவர் 40 நாளைக்குள்ள இந்த பட்டணம் அழியும், இந்த ஜனங்கள் அழிந்து போவீர்கள், நீங்கள் தப்பித்துக் கொள்ள மாட்டீர்கள், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் 40 நாளைக்குள்ள இந்த பட்டணம் அழியும் என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் எந்த வார்த்தை சொல்வாரானால் நிச்சயமே அது நடக்கும். அது தாமதம் பெறாது, காத்திருக்க வேண்டும், அது சித்திக்கப்படும், மகிமை உண்டாகும். வைராக்கியத்தை கொண்டு நாம் பெருமை பாராட்டாதபடி தாம் கொடுக்கப்பட்ட பணியை கர்த்தருக்கென்று செய்யும் போது ஆண்டவர் அவரை இந்த தேசத்துக்கு விடுதலை கொடுக்க, இந்த தேசத்தில் இயேசு வாழ்கிறார் ஊழியத்தை ஆண்டவர் இந்த தேசத்தின் ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி அநேக ஜனங்கள் மனம் திரும்பும்படிக்கும் ரட்சிப்பை காணும்படிக்கும் பாரம்பரியத்தில் இருக்கிற மக்கள், பேரு கிறிஸ்தவர்களாய் வாழ்கிற மக்கள், பேருக்காய் ஊழியம் செய்கிற பிள்ளைகள், இப்படிப்பட்ட காலகட்டத்துக்குள்ளே இந்த யோனாவை போல நடந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை மேல்பூச்சாய் காயத்தை கட்டுகிறார்கள். காயம் கட்டுதல் ஆண்டவர் அவருடைய இருதயத்தை குணமாக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் காயம் கட்டுகிறது யாரை கொண்டு? மோசையை கொண்டு காயம் கட்டினார். மோசைகளை கொண்டு ஆண்டவர் எழுப்புகிறார். இந்த நாட்களில் காயம் கட்டுதலை உணராதபடிக்கு ஆண்டவர் காயம் கட்டுதலை கொடுக்கிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த நாட்களில் இந்த யோனாக்களை போல அநேகர் காணப்படுகிறார்கள். மேல் பூச்சாய் காயம் கட்டுகிறார்கள், தன்னுடைய காயங்களை குணமாக்குகிறார்கள். ஆவிக்குரிய ஆத்தும ரட்சிப்பு விளையாட பெற்றது. தங்களுக்காக திறப்பிலை நின்று தம் தேவனுக்காக வைராக்கியத்தை காட்டி வேத வசனத்தை கொண்டு அவர்களை போதித்து பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியத்திலே அவர்களை முன்குறித்து நடத்தும்படிக்கு தான் கர்த்தர் காணப்படுகிறார். இந்த நாட்களில் அவர் யோனா அப்படி செய்யவில்லை. அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை சொல்லி அப்படியே அவன் முடித்து விட்டதை நாம் பார்க்கிறோம். 5வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, பிரியமான தேவனுடைய பிள்ளையே, பின்பு யோனா நகரத்திலே புறப்பட்டு போய் நகரத்தில் கிழக்கே போய் அங்கே தன் ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்காய் சம்பவிக்க போகிறதை நான் பார்க்க மட்டும் அங்கே கீழே நிழலிலே உட்கார்ந்திருப்பேன். காத்திருக்கிற சனம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாய், கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு விரோதமாய் யோனா காத்திருக்கிறான். அந்த ஜனங்கள் அழியக்கூடாது. தன்னுடைய பாவம் தேவ சமூகத்தில் போய் எட்டினபடினாலே பாவத்தை விட்டு மனம் திரும்பி அவள் கர்த்தருடைய கூக்குரல் தேவ சமூகத்திலே முறையிட்டபடினாலே வர வேண்டிய தீங்கை ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு காத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளையோ, இந்த நாட்களில் யோனா அதை காத்திருக்க மனமில்லை. அவர்களுக்கு எப்பொழுது அழிவு வரும், எப்பொழுது இந்த காரியம் நடக்கும் என்று சொல்லி குடிசை போட்டு காத்திருக்கிறான். இந்த அநேகர் அதை தான், எப்பொழுது ஊழியம் எழும்பக்கூடாது, எப்பொழுது இந்த ஊழியம் மகிமைப்படக்கூடாது, எப்பொழுது இந்த ஊழியம் தரைமட்டாகி போக வேண்டும் என்கிற ஜனங்களுடைய இருதயம் கடினப்பட்டது. யோனாவை போல பார்த்திருக்கிறார்கள் ஊழியத்தினுடைய மேன்மையை. கர்த்தர் ஒருவரை அழைப்பாரானால், கர்த்தர் ஊழியத்தை மேன்மைப்படுத்துவாரானால் நிச்சயமே கர்த்தருடைய ஊழியம் மனுஷன் மூலம் உண்டானது அல்ல. நீயே யோசித்து பார். தேவன் ஒருவரை அழைப்பாரானால் அழைப்புக்கு தரிசனங்களும் காரியங்களை கர்த்தர் கொடுத்துதான் ஊழியத்தை நிறைவேற்றினார்.
ஆரோனுக்கு அந்த ஊழியம் கொடுக்கவில்லை. ஆரோன் அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. மோசையோடு கர்த்தர் பேசி ஆரோனோடு சொன்னால் மாத்திரமே அவன் செய்வானே அல்லாமல் ஆரோனுக்கு அந்த வார்த்தை கொடுக்கவில்லை. பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு திட்டமிட்ட காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். அதான் யோனாவை பார்க்கும்போது, யோனா தீர்க்கதரிசி ஆண்டவர் நேசித்தார். ஆனால் யோனாவோ முகநாடி வேறுபட்டவனாக, அந்த முகநாடி பின்வாங்கினவனாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த முகநாடி வேறுபட்டபடியினாலே அவனுக்கு ஆம்னாக்கு செடியை ராத்திரியில் அவன் நடாததும் வளர்க்காது சில சொற்ப ஆசீர்வாதத்துக்காக, சொற்ப நன்மைக்காக தேவனை விட்டு விலகி போற ஜனம், தேவனுக்கு விரோதமாய் முகநாடிகள் வேறுபடுகிற ஜனம். தேவன் நட்டால் அவருக்கு எடுக்க முடியும், நட்டதை பிடுங்க அவரால் முடியும், கட்டினை இடிக்க அவரால் முடியும். தேவன் சொல்லாமல் செய்யாமல் எந்த காரியமும் நடக்காது. பிரியமான தேவ பிள்ளையே, நீ ஒரு யோனாவை போல காணப்படலாம், முகநாடி வேறுபட்டு கொண்டிருக்கலாம், இருந்த மகிமையை நீ இழந்திருக்கலாம். தேவ ராஜ்யத்துக்குன்னு உன்னை அழைக்கப்பட்ட அழைப்பு, உன்னை தெரிந்து கொள்ளுவதை, உன் வாக்குத்தத்தத்தை நீ உணராமல் எங்கேயோ போய் இருந்து பரிதவித்து கொண்டிருக்கிறாயே. கர்த்தருடைய மேன்மை என்னது, கர்த்தருடைய மகிமை என்னதென்று அறியாதபடிக்கு காணப்படுகிறாயே. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த 11வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிக மனுஷருக்கு நான் மிருக ஜீவன்களாய் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்கு நான் பரிதவியாமல் இருப்பேனோ? அவர் இரக்கமுள்ள தேவன். 120,000 ஜனங்களுக்கு மேற்பட்ட ஜனங்களுக்கு நீ ஒரு ஆம்னாக்கு இவ்வளவு முகநாடி வேறுபட்டு இந்த ஜனங்களுடைய அழிவுக்காய் நீ காத்திருந்து இந்த ஜனங்களுக்கு என்ன வரும் என்று சொல்லி பார்த்திருக்க, கர்த்தர் அதை உன் முகநாடியை அவர் காண்கிறார், உன்னுடைய சிந்தனையை காண்கிறார். பிரியமான தேவ பிள்ளையே, சகோதரனே சகோதரியே, இந்த டிவி சேனலை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை ஆண்டவர் சமூகத்திலே காத்திரு, பொறுமையாயிரு. கர்த்தர் உன்னை அழைக்கிற அழைப்பை நீ தெரிந்து கொள்ளுதலையும் நீ இழந்து போனபடினாலே மறுபடிய கர்த்தர் சமூகத்திலே எழும்பு. கர்த்தர் அவர் பரிதவிக்கிறவர், உன் ஆத்துமாவை கெட்டு போவதற்கு அவர் சித்தம் உள்ளவர் அல்ல. நீ இந்த நாட்களில் யோனா அப்படிதான் அவன் காணப்பட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவன் காணப்படுகிறதை நாம் உணர்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். தேவனை பற்றும் பயம் நமக்குள்ள எப்போது இருக்க வேண்டும். தேவனை அறிகிற அறிவு எப்போது நம்மளோடு இருக்க வேண்டும். தேவனை நேசிக்கிற நேசம் அவர் எப்போது நம்மளோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவர் உன்னை குறித்து பரிதவிக்கிறவர், உன் குடும்பத்தை குறித்து பரிதவிக்கிறவர், உன் ஆத்துமாவை குறித்து பரிதவிக்கிறவர், உன் தேசத்தை குறித்து பரிதவிக்கிறவர், உன் வீட்டை குறித்த பரிதவிக்கிறவர். உன்னை ஆண்டவர் பரிதாபம் கொள்ளுகிற தேவன். உன்னை நீ தன்னை தாழ்த்தி மட்டுப்படுத்தி இருப்பாயானால் நிச்சயமே கர்த்தர் மேன்மையை காண முடியாது. நீ மட்டுப்படுத்த விரும்பாதே. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, எழும்பு. கர்த்தர் உன்னை கொண்டு வந்த தேசத்திலே உண்மையாய் இருக்க கர்த்தரை தேடு. கர்த்தர் உன்னை அழிவிலிருந்து உன்னை மீட்டு ரட்சித்து உன்னுடைய வரிக்கு கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். இயேசு வாழ்கிறார். இந்த சுவிசேஷ ஊழியத்தின் மூலம் கர்த்தர் நம்ம இந்த ஜெப வீட்டின் மூலம் கர்த்தர் மேன்மை உனக்கு கொடுப்பார், மகிமை கொடுப்பார். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் உயர்வு செய்வார். கர்த்தர் மேன்மை கட்டளைவார். பிரியமான தேவனுடைய பிள்ளையை, கர்த்தர் நமக்கு மேன்மையை கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். இறுதி ஜெபத்துக்காக ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம். நல்ல தகப்பனே, கர்த்தருடைய சமூகத்திலே இந்த கேட்ட வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் விட வேண்டிய பகுதிகளை விட்டு நாங்கள் எடுக்க வேண்டிய காரியங்களை கர்த்தருடைய ஊழியக்காரருடைய ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு ஆலோசனைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்காமல் கர்த்தருடைய காரியத்திற்கு காத்திருந்து அவருடைய சமூகத்திலே
உண்மை உத்தமமாய் தன்னுடைய பணிகளை செய்வதற்கு தேவ பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் விழுந்து போன அனுபவங்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும். விழுந்து போன நன்மைகளை எழுந்து பிரகாசிக்கட்டும். இயேசு வாழ்கிறீர். இயேசுவே, இந்த டிவி சேனல் மூலம் ஒவ்வொரு பிள்ளைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளும் ஆண்டவர் சமூகத்திலே அநேகர் எழும்பட்டும். அநேக பிள்ளைகள் விழுந்து போன நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வாதங்களை காணட்டும். ஆண்டவர் பரிதவிக்கிறவர், உன்னை குறித்து பரிதவிக்கிறவர். பரிதவிக்க எனக்கு யார் உண்டு என்று சொல்லி நீ நினைப்பாயோ? நினையாது. கர்த்தர் உன்னை குறித்த நோக்கம் திட்டத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறவர். ஆண்டவருக்காய் செவி கொடு. கர்த்தருடைய ராஜ்யத்தை மீண்டும் எழும்பி கட்டு. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.